ஓகே. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு புக் ரீடரா இருக்கீங்க. புக் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அத பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரீடர் சர்க்கிள்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து யுபிஎஸ்சி ஃபோரம். இப்போ நீங்க ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா, நீங்க யுபிஎஸ்சி ஃபோரம் வந்து ஜாயின் பண்ணலாம். அங்க வந்து உங்களுக்கு யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. அங்கேயும் நம்மளோட வீக்லி சேலஞ்ச் மாதிரி ஆஸ்பிரன்ஸ் மீட் நடக்கும். ஸோ வந்து சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து நீங்க அந்த மீட்டை வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஃபோரம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா தோணுது, ஆனா வந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து சயின்ஸ் ஃபோரம் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். இது மட்டும் இல்லாம நம்ம கிளப்ல வந்து டெய்லி வேர்ட் ஆஃப் தி டே, ஃபேக்ட் ஆஃப் தி டேல வந்து பப்ளிஷ் பண்றோம். அதெல்லாம் நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்கன்னா வந்து ஒரு சாட்ல ஒரு எஸ் போடுங்க பார்ப்போம். ஓகே ஓகே, நிறைய பேர் பாக்குறீங்க. ஓகே, நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம நீங்க அது வந்து ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ வந்து நீங்க அதை மறக்காம வந்து ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து ஆப்டிடியூட்ஸும் வந்து ரிலீஸ் பண்றோம். அதுக்கும் வந்து நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம வந்து தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு சிந்தனை துளிகள் வந்து பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அங்க வந்து நிறைய வேரியஸ் டாபிக் வந்து பேசுவாங்க. அதையும் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீக்லி சேலஞ்சுக்குள்ள போகலாம். வீக்லி சேலஞ்சுக்குள்ள போறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 3 மாஸ்டர்ஸ் தேவைப்படுது. அந்த மாஸ்டர்ஸ் பத்தியும் நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைமிங் மாஸ்டர். டைமிங் மாஸ்டர் வந்து கரெக்டா வந்து மீட் போகுதா, எல்லாரும் வந்து கரெக்ட் டைமுக்கு முடிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. செகண்ட் வந்து லிசனிங் மாஸ்டர். லிசனிங் மாஸ்டர் வந்து வீக்லி சேலஞ்ச் முடிஞ்ச அப்புறம் கடைசியில வந்து மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங்னு ஒன்று வந்து ஷேர் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து எவாலுவேஷன் மாஸ்டர். எவாலுவேஷன் மாஸ்டர் வந்து வீக்லி சேலஞ்ச் மொத்தமா எவாலுவேட் பண்ணி நீங்க எப்படி பண்ணீங்க, ஏதாவது வந்து குறைகள் இருக்குதா, இந்த இடத்துல நீங்க இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகே, சரி, இப்போ வந்து யார் வந்து மாஸ்டர்ஸா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து டைமிங் மாஸ்டர். யார் டைமிங் மாஸ்டர் இருக்கீங்க? நான் இருக்கிறேன். ஓகே, ரேஷ்மா வந்து டைமிங் மாஸ்டர். இல்ல, அடுத்து ராகிவி டைமிங் மாஸ்டர். செகண்ட் வந்து லிசனிங் மாஸ்டர். லிசனிங் மாஸ்டர் வந்து செகண்ட் இயர்ஸ் யாராவது இருங்க. செகண்ட் இயர்ஸ் யார் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா வந்து மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சம்மரி மாதிரி கடைசியில் குரூப்ல ரிலீஸ் பண்ணணும். நாங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ரிலீஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்கன்னா அந்த மாதிரி பண்ணணும். யார் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு வந்து நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். சும்மா எடுத்து பண்ணி பாருங்க. நந்த மீனாட்சி, நீ இருக்கியா? சரிக்கா, இருக்கேன்க்கா. ஓகேடா. நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் மாஸ்டர் யாரு? தேர்ட் இயர்ஸ் டிஎம். யார் எவாலுவேஷன் மாஸ்டர் யாராச்சும் இருக்கீங்க? அக்கா அண்ணா இருக்காங்கன்னு கேட்டுக்கோ, இல்லைன்னா அக்ஷய் அக்கா, நீங்க இருக்கீங்களா? ஓகேடா ஹன்சி, நான் இருக்கேன். ஓகேக்கா. ஹன்சிகா, அக்கா, உங்க இயர் டிஎம்ஸ் வேணா இருக்கலாம்லடா? 3 பேரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க இயர்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம்ல. டிஎம்ஸ் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? கௌதம், மன்ஷி, ஸ்ரீராம். அக்கா, நீங்க இருக்கும்போது எப்படிக்கா நாங்க பண்றது? நாங்க வந்து நான் பிராக்டிஸ்க்காக நான் தான் சொல்றேன், அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. லைக் நீங்க பண்ண எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும், அதனால தான் கேக்குறேன். ஓகேக்கா, நான் பண்றேன். சரி, ஓகே. கௌதம் வந்து எவாலுவேஷன் மாஸ்டர். இப்போ வந்து நம்ம அஃபிஷியலா வீக்லி சேலஞ்சுக்குள்ள போகலாம். வீக்லி சேலஞ்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட்டோட இதை ஆரம்பிக்கிறேன்.
என்ன வாழ்க்கைடா இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்னடா குறை என்று எண்ணி வாழுங்கள் வெற்றி நிச்சயம். Okay, let's start our meeting. I call Shivani Singh for public speaking. Hello everybody, am I audible? Yes, Shivani. Thank you, Hansika. Books are the quietest and most constant of friends. They are the most accessible and wisest of counselors, and the most patient of teachers. The habit of reading is the only enjoyment in which there is no alloy. It lasts when all other pleasures fade. There is more treasure in books than in all the pirates' loot on Treasure Island. And I can go on quoting about the books and reading. Hello, everybody. I am Taskmaster Shivani Singh, here to give pointers in forming reading a habit. We are all college students, and that too engineering students, who are surrounded by textbooks waiting to be finished reading. Then why should we read books other than the textbooks? Because reading does the same thing to your brain that exercise does to your body. Believe me, I've been one among you. I hated the word book. One of my seniors spoke about reading books. When she said, a reader lives numerous lives, I couldn't help but wonder, how could someone love something as boring as a book? And there, my friends, lies my foolish brain. How did I find a book? So, how did I, a book hater, become a book reader? One book review in a weekly challenge, similar to this one, changed my perspective about the books. It made me, a Netflix series binger, to a book reader. So, how can you start your book reading journey? Here are some tips you can follow to start reading. Step 1. Pick a book that you want to read. And by this, I mean any book, any genre. It may be nonfiction, fiction, fantasy, historic, comics, or maybe even your textbook. It could be of any language either. Just pick one and start reading. Of course, you can get suggestions from your friends and others, but in the end, choose a book that you like. Just like J.K. Rowling, the author of Harry Potter series, said, if you don't like to read, you haven't found the right book. It took me months to find the book I wanted to read. I researched a lot, watched so many recommendation videos on YouTube, but nothing hit the spot. Then I found the book. The book that got me into reading is The Lightning Thief, a book in Percy Jackson and the Olympian series, written by Rick Riordan. I came to know about this book through the book review in one of our weekly challenges, and I can never be more happy when I decided to attend that particular weekly challenge. Step 2. Make time. Fix one part of the day when you are going to make yourself read. You can read at any time. In the beginning, it might be a little difficult to find your right time. Just try reading in different times of the day and analyze which part of the day suits you the most. I bought my first book a month before I started reading. It laid on the table for a month and I decided not to study. But then, it was the initial quarantine days when we used to love lying in the bed and just doing simply nothing. Such lovely days they were. Okay, back to the speech. I did not touch the book until a month passed. I tried reading it in the afternoon, after the lunch, to avoid the afternoon napping session. Quarantine days we used to sleep daily. And guess what? It proved to be successful. Step 3. Set goals. Depending upon the number of pages of the books
or the number of chapters in the books. Fix your goal. You can set goals by fixing the number of pages or the number of chapters you intend to read in a day. It was really difficult for me to start reading the book. I wasn't consistent initially. Then I thought of reading a chapter a day, but then I got sucked into the book and completed the entire book in just 2 days. Okay, now coming to step 4. This one is the final one and really a great tip. Pick a series. Choose a book series that has many books in it. You can choose duologies, trilogies, or multi-book series. After this, you are an official book reader, believe me. The one that I chose was the Percy Jackson and the Olympian series. It is a series containing 5 books. When I first started reading the first book of the series, I didn't know that it was a 5-book series. I thought it was a standalone. It was only one book. But as soon as the first book finished with a cliffhanger, and when things started to get interesting, I had finished the first book and was literally pulling my hair out to read the next book. I remember it was my Treyaka who reviewed Percy Jackson and the Lightning series book. And I asked her personally for the second book PDF, and I read it. I finished the book series in nearly 2 weeks' time. Reading book is just like watching a Netflix series. Just the difference is you watch the world that the directors have created in a Netflix show, whereas while reading, you create your own world. Just don't stop reading after one book. Well, the truth is you couldn't stop reading. Keep reading. Experiment with the genres. I personally love fantasy books. These books help me escape the real world and enjoy the adventure of the world inside them. One of the books, one of the series I can suggest you is the Harry Potter series. Of course, many of us would have seen the movie, but just start reading the book. You would enjoy it. If you are a reader, do mention your favorite books in the chat box. And if you are a non reader, try finding your first book. As Dr. Sears said, the more that you read, the more things you will learn. The more that you learn, the more places you'll go. So start reading today and begin your book adventure. Thank you, everyone. தேங்க்யூ ஷிவானி. இது வந்து அவங்க புக்ஸ் எப்படி படிக்கணும்ட்டு அவங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே பார்த்துருக்கேன். ஷிவானி வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் வரைக்கும் புக் படிச்சுட்டு தூங்காம இருப்பாங்க. அவங்கள ஒரு அவ்வளோ பெரிய புக் ரீடரா மாத்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம புக் ரிவ்யூக்கு போகலாம். I call Gladys Christina for book review. Am I audible, Ka? Yes, you are audible. Yeah, thank you. So, hi to all. I'm Gladys Christina, and I will be reviewing the book, a classic novel, Pride and Prejudice. So, this is a 3-volume book that I'm trying to compress into a small reviews in like 3 to 4 minutes. So, please do adjust. So, this is a romantic novel that is written by Jane Austen in the 1813. This whole novel centers the flourishing relationship between Elizabeth Bennet, who is an intelligent and high-spirited young woman, who's the daughter of a country gentleman, and this relationship is between William Darcy, a rich aristocratic landowner. So the whole plot is set in rural England, where Elizabeth is the protagonist, and the major conflict revolves around her struggle to find a compatible husband despite the obstacles that is presented by both the social conventions and her own lack of self-awareness. This Bennet family includes 5 sisters, where Elizabeth is the second. The first and the eldest is Jane, who is sweet-tempered and modest. She is Elizabeth's confidence and friend. The third is Mary, a plain, bookish girl who's also a snob. While the fourth and fifth are Lydia and Kitty, who are
fickle, irresponsible, and immature. So the next male in line is Mr. William Collins, who is Mr. Bennet's nephew. He has an eye for Elizabeth, which we'll be getting back to later. So throughout the novel, the Bennet sisters encounter several young bachelors, including Charles Bingley, Darcy, Lieutenant George Wickman, and Collins. So Charles Bingley is described as a good-looking gentleman having a pleasant look, who owns Netherfield Estate, which is the neighborhood estate of the Bennet home, Longbourn. This guy Bingley is the friend of Darcy. So Darcy is a person who believes in natural superiority over of the wealthy from one generation to generation, like the ones we have in here, the caste system. So that is how he is. He is a bit arrogant, but is perspective. So the fourth is like the Whitman. Mr. Whitman is an an attractive, charming soldier. So this makes him really popular among women in the nearby town named Marytown, where he and the other soldiers have been stationed. Whereas Mr. Collins, there's nothing much to say about him. He's just we can just say that he's not a sensible man who is just filled with all the stupid knowledges that the society has given him. And he's also a clergyman who works under Lady Catherine, who is very controlling and is also Darcy's aunt. So the Darcy's estate was once managed by Whitman's father, but he and Whitman are no longer friends. Let's just remember the whole intro in our mind. So the whole plot is that Jane and Bingley encounter in a party that is Bingley conducts. So once they have this encounter, they start finding interest in each other. Whereas the encounter between Darcy and Elizabeth is very cordial, though the author shows that they both have a little interest, not the interest that Jane and Bingley had, but a little bit of interest on each other. So Elizabeth and Darcy, they just push each other out because Darcy's pride of rank, fortune, and prejudice. Because of this, all these qualities, he thinks that Elizabeth's family is socially inferior to his, and Elizabeth has her own pride of self-respect and prejudice against Darcy's snobbery character. So when this is happening, Mr. Collins enters into the scene, and then he hopes to marry one of the Bennet sisters. Mrs. Bennet, she steers him towards Elizabeth. So he proposes to Elizabeth and offers for marriage. Elizabeth just rejects him right on his face, so instead engages to her friend Charlotte. So during this time, Elizabeth encounters Mr. Whitman, as I told you earlier, the soldier guy. They are mutually attracted towards each other, and Mr. Whitman informs her that Darcy has denied him his inheritance. So after this, Bingley, abruptly cuts the relationship between Jane, and he departs to London. So Elizabeth dislikes Darcy for it because she thinks that Darcy is behind this break between Bingley and Jane, and her dislike for Darcy just increases. So, but meanwhile, Darcy grows more fond of Elizabeth, and because of her intelligence and vitality. So, one fine day, Elizabeth visits newly married Charlotte, and there she encounters Darcy. So there, Darcy professes his love towards her and proposes to her. Elizabeth is both, surprised and shocked, but she refuses his offer, and she's like, she just gets away from him. But Darcy demands an explanation from her. So she accuses him of breaking up Jane and Bingley and denies Wickham his inheritance.
So Darcy, at that moment, he's not able to reply to her. So he writes a letter to her, explaining what had happened. So he says that he thinks Jane's love is not reciprocated as much as Bingley's affection. So that is the reason why he had made them break up. And as for Wickham, he said that Wickham had tried to elope with his 15-year-old sister to gain her possession of the fortune. So Elizabeth only then realizes that Darcy is actually a good guy, and she starts to see him in a good perspective. So right when this is happening, there's an information that comes to Elizabeth's ear that the youngest sister, Lydia, the immature one, she adopts with Wickham. This alarms Elizabeth, and she starts thinking in a very furious way that this might ruin the image of all the other Bennet sisters. So she tells this to Darcy, and Darcy pursues Wickham to marry Lydia, offering him some money. So this offering of money, this is not told to Elizabeth, but somehow Elizabeth finds this out, and her respect for Darcy increases more, and both their affections are mutual. So by this time, Bingley returns from London, and then he again proposes to Jane, and they both engage together, and Darcy proposes again to Elizabeth, and this time she accepts it. So as a whole, this is a romantic novel that is very complicated with a lot of emotions involved in it. So for the ones who love classics and romances, I do recommend this book, because you yourself will be stuck inside the book, and you'll start seeing a lot of perspectives, and you could actually relate it to our own cultures and traditions. So have a look and enjoy reading. Thank you. Thank you, Gladys. It was a wonderful review. நீங்க வந்து அந்த புக்கோட பிடிஎஃப் இருந்துச்சுன்னா நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. Sure, அக்கா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சயின்ஸ் ஃபேக்ட்ஸுக்கு போற முன்னாடி ஒரு சின்ன ரிடில் மாதிரி நான் கேட்குறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ஸ்டோரி சொல்றேன், அதுக்கு எண்டிங்ல வந்து ஒரு ரிடில் சொல்றேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஓகே. இப்போ வந்து ஒரு வயசான ஒரு அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அவங்களோட வந்து இறக்க போற நிலைமையில இருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட 3 பசங்களுக்கு வந்து அவங்களோட காசு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு யாருக்கு கொடுக்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ வந்து என்ன பண்றாங்க, அந்த 3 பசங்களுக்கும் வந்து கரெக்டா வந்து 5 rupees கொடுக்குறாங்க. அந்த 3 பேர்ட்டையும் அந்த 5 rupees வச்சு நீங்க ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும். நீங்க வாங்கிட்டு வர்றது வந்து நம்மளோட ஹால்ல வந்து அப்படியே வந்து நிரப்பிடணும், ஃபுல் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரும் வந்து ரொம்ப யோசிச்சு போய் வாங்கிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் பையன் போய் ஒரு ஸ்ட்ரா வாங்கி 5 rupeesக்கு வந்து ஸ்ட்ரா வாங்கிட்டு வராங்க. ஆனா அதை வச்சு அந்த ரூமை வந்து ஃபில் பண்ண முடியல. செகண்ட் பையன் போயிட்டு வந்து மரக்கட்டைங்கள்லாம் வாங்கிட்டு வராங்க, அதை வச்சு வந்து ஃபில் பண்ண முடியல. ஆனா தேர்டு பையன் வந்து போய் 2 பொருள் வாங்கிட்டு வரான். அதுக்கு வந்து கொடுத்து காமிச்ச உடனே அவங்க அப்பா வந்து எல்லா காசுமே வந்து அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அது வந்து என்ன பொருளா இருக்கும்? கேண்டில் அண்ட் மேட்ச் பாக்ஸ் அக்கா. ஆமாடா, கரெக்ட். ஆல்ரெடி கேட்டுட்டீங்களோ? கிட்டத்தட்ட ஆமாக்கா. சரி சரி, ஓகேடா, கரெக்ட். கேண்டில் அண்ட் மேட்ச் பாக்ஸ் தான். அந்த கேண்டில பத்த வச்ச உடனே அந்த லைட் வந்து அந்த ரூம் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. ஓகே, இன்னொரு ரிடில் கேக்குறேன். ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு மனுஷன் வந்து 100th பில்டிங்ல வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு பில்டிங்ல 100th ஃப்ளோர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சன்னி டேஸ்ல வந்து லிஃப்ட்ல வந்து 70th ஃப்ளோர் வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேர் கேஸ் எடுத்து மீதி 100th ஃப்ளோருக்கு போயிடுவாங்க. ஆனா ரெய்னி டேஸ்ல மட்டும் அவங்க லிஃப்ட்லயே வந்து 100th ஃப்ளோருக்கு வரைக்கும் போயிடுவாங்க. ஏன் அப்படி? ரெய்னி டேஸ்ல வந்து 100th ஃப்ளோருக்கு டைரக்டா போயிடுவாங்க. சன்னி டேஸ்ல வந்து 70th ஃப்ளோருக்கு போய் அதுக்கப்புறமா ஸ்டேர் கேஸ்ல போயிடுவாங்க.
எதனால? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? கதை புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட்? க்ளூவா? நான் ஸ்டார்டிங்ல ஒரு வேர்டு சொல்லியிருப்பேன் இந்த கதை ஸ்டார்டிங்ல. அந்த வேர்டு தான் இந்த கதைக்கு க்ளூவே. நீங்க கரெக்டா அக்கா கேட்டீங்க. ஷார்டஸ்ட் மேன்னா அந்த ஸ்னோ ஒயிட் கூட அந்த 7 பேர் இருப்பாங்கல்ல அவங்கதான்க்கா. அவங்க பேர் என்னன்னு தெரியலக்கா. அண்ட் ஸோ அது அவங்க என்ன கீழ இருந்து ஹெவனுக்கு ஆர்எல்ஸ் வேற ஏதோ ஒரு அப்பஸ்ட் ஐ மீன் ஹையர் இடத்துக்கு டிராவல் பண்ண போறாங்களா அபவ் த கிளவுட்ஸ்? இல்ல 100th ஃப்ளோர். ஷார்ட்டா இருப்பாங்க. அந்த அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க. லிஃப்ட்ல போறாங்க. ரெய்னி டேஸ்ல வந்து டைரக்டா 100th ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. ஆனா சன்னி டேஸ்ல வந்து 70th போய் அதுக்கப்புறமா ஸ்டேர் கேஸ்ல 100th போறாங்க. ஏன் அப்படி? சரி நானே சொல்லிட்டேட்டா. ஆன்சர் சொன்னா ஆனா எல்லாரும் அடிப்பீங்க. சரி பரவாயில்ல. ஏன்னா வந்து அவங்க ஷார்ட்டா இருக்காங்க. அவங்களால வந்து 100th ஃப்ளோர் பட்டனை வந்து அவங்களால வந்து எட்ட முடியாது. ரெய்னி டேஸ்ல வந்து அவங்க கையில வந்து அம்பர்லா இருக்கும். ஸோ வந்து அந்த அம்பர்லாவை வச்சு அந்த 100th ஃப்ளோர் பட்டனை வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் அந்த ரெய்னி டேஸ்ல அவங்க வந்து 100th ஃப்ளோருக்கு டைரக்டா போயிடுறாங்க. ஓகேவா? ஓகே சரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து சயின்ஸ் ஃபேக்ட் போலாம். I call Subiksha for science facts. Subiksha? சரி ஓகே. நம்ம வந்து டாபிக் டிஸ்கஷன் முடிச்சுட்டு சயின்ஸ் ஃபேக்ட் போகலாம். ஐ கால் ஸ்னேகப்பிரியா ஃபார் டாபிக் டிஸ்கஷன். ஹலோ அக்கா, கேக்குதா? கேக்குதுடா. டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்லக்கா? இல்லடா கிளியரா இருக்கு. அக்கா ஸ்லைட் தெரியுதா? தெரியுதுடா. ஓகேக்கா. ஸோ குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஐம் ஸ்னேகப்பிரியா ஃப்ரம் சிவில் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாண்டோரா பேப்பர்ஸ். ரீசெண்டாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரம் சச்சின் டெண்டுல்கர், அனில் அம்பானி இவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் வந்து நிறையா அசட்ஸ் வச்சு அந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அது ரிலேட்டடான டிஸ்கஷன் தான் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Any ideas what is Pandora Papers? ஓகே. பாண்டோரா பேப்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு 14 குளோபல் கார்பரேட் சர்வீசஸ்ல இருந்து 29,000 ஆஃப் ஷெல்ஃப் கம்பெனிஸோடைய டாக்ஸ்ல இருந்து மறைக்கப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் லீக் பண்ணியிருக்காங்க. இதை லீக் பண்ணது யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் கன்சோர்டியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்ங்கிறது. இவங்க வந்து மொத்தம் இவங்க வந்து ஆல்ரெடி இந்த ஐசிஐஜே அப்படிங்கிறவங்க வந்து ஆல்ரெடி 8 பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 4 நமக்கு நல்லாவே தெரிஞ்சதா இருக்கும். 2013 ஆஃப் ஷோர் பேப்பர்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. 2016 பனாமா பேப்பர்ஸ்னு கொடுத்தாங்க. 2017 பாரடைஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்தியாவில இருக்கிறவங்க வந்து வேற ஏதோ ஒரு வெளிநாட்டுல, அதாவது டாக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். அங்க இருக்கிற இடத்துல வந்து டாக்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுடைய அசட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வச்சிருவாங்க. அது வந்து கேஷா இருக்கலாம், ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுடைய அல்டிமேட் ஓனர்ஷிப் வந்து இங்க இருக்கும். ஆனா பேர் வந்து வேற ஒருத்தவங்களோடதுல இருக்கும். ஸோ டாக்ஸ்ல இருந்து அவங்க வந்து மறைஞ்சிருக்கலாம். அதுக்காக தான் இந்த
இந்த மாதிரி ஒரு செயல் செய்யறாங்க. இதை லீக் பண்ண அந்த செட் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து பாண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாண்டோரா பேப்பர்ஸ்ல வந்து 11.9 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை வந்து எந்த இடத்துல எல்லாம் சொல்றாங்கன்னா டாக்ஸ் ஹெவன்ஸ் நான் சொன்ன மாதிரி பனாமா, பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்ட்ஸ், சிங்கப்பூர், நியூசிலாந்து இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இங்க பாருங்களேன். ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் விச் வி கால் அஸ் டாக்ஸ் ஹெவன்ஸ். அதே மாதிரி இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து இந்த ஐசிஐஜே அப்படிங்கிறவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு தனியான ஒரு ஃபார்மேஷன் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 150 மீடியா பார்ட்னர்ஸ் இருக்காங்க வித் 600 ஜேர்னலிஸ்ட் வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா சார்பா வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாண்டோரா பேப்பர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் 2016ல பனாமா பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதை விட 2 times ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாண்டோரா பேப்பர்ஸ் வந்து என்ன ரிவீல் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, they reveal how the rich, the famous and notorious set up multi-layered trust structures. அதாவது multi-layered structures அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, it will be sequence of trust. அதாவது ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதோடைய பெனிஃபிஷியராகவே அதோடைய பெனிஃபிஷியர்ஸ்ல இருந்து இன்னொரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஆனா எல்லாமே வந்து ஒரே ஒரு ட்ரஸ்ட தான் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இது எல்லாமே வந்து ரொம்ப சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் உடைச்சு கொண்டு வரதுதான் இந்த பாண்டோரா பேப்பர்ஸ். And then Pandora papers reveal how trusts are used as a vehicle in conjunction with offshore companies. So offshore off-shelf company அப்படின்னா என்னன்னா, any company that has been registered initially but has no records of conducting business and therefore doesn't have any assets. அவங்க வந்து ஜஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆனா அதுல வந்து எந்த ஒரு பிசினஸுமே நடக்காது. ஸோ ஈஸியா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாம ஈஸியா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் இந்த பண்டோரா பேப்பர்ஸ் ரிவீல் வந்து எதனால நடக்குதுன்னா, கொண்டு போய் அசட்ஸ் டாக்ஸ் ஹெவன்ஸ்ல வைக்கிறதுனால. இது எதனால நடக்குதுன்னு சொன்னா, இப்போ வந்து லாஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சு. மணி லாண்டரிங், டெரரிசம் ஃபண்டிங், டாக்ஸ் எவேஷன் இதெல்லாம் வந்து நல்லா கரெக்டா பிடிக்க ஆரம்பிச்சதுனால வேற ஆப்ஷன்ஸ் இல்லாம வெளிநாட்டுல போய் இதெல்லாம் பண்றாங்க. அண்ட் தென் ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, a trust is a fiduciary arrangement where a third party referred to as a trustee holds assets on behalf of individual or organizations that are to be benefited from it. அதாவது சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, a legal arrangement by which a person or organization looks after money and property for somebody else. யாரோ ஒருத்தருக்காக நான் வந்து இப்போ ஏதோ ஒருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து ட்ரஸ்ட் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எஸ்டேட் பிளானிங் பர்பசஸ் and then succession plannings. Then it helps அதாவது பெரிய பெரிய லார்ஜ் பிசினஸ் ஃபேமிலிஸ் வந்து டோட்டலா கன்சாலிடேட் பண்ணி சின்னதா காட்டுறதுக்காக ட்ரஸ்ட் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் ஹோல்டிங் அண்ட் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி குட்டி அசட்டா காமிச்சிடுறது. அண்ட் தென் பெனிஃபிஷியரிஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இப்போ வந்து நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அடுத்து யாருக்கு வந்து என்னுடைய அசட்ஸ் எல்லாம் போகணும் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து பெனிஃபிஷியரிஸ். அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து செட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரஸ்ட்ல இருப்பாரு. அவர் வந்து ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ட்ரஸ்டியை வந்து அவர் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி அந்த ட்ரஸ்டியை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கூட அவர் அப்பாயிண்ட் பண்றதுக்கான அந்த பவர் ப்ரொடெக்டருக்கு இருக்கு. இப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 3 பர்சன்ஸ் இருப்பாங்க. சாரி, ஒண்ணு வந்து செட்லர், ட்ரஸ்டி அண்ட் தென் பெனிஃபிஷியரிஸ். செட்லர் அப்படிங்கிறவங்க வந்து யார் வந்து அசட்ஸ் எல்லாம் உள்ள அதாவது யாரோடைய அசட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும் அவங்க வந்து செட்லர். ட்ரஸ்டி அப்படிங்கிறவங்க வந்து நடுவுல இருக்கிறவங்க, அவங்க தான் கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. பெனிஃபிஷியரிஸ் அப்படிங்கிறவங்க வந்து அது யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறவங்க பெனிஃபிஷியரிஸ். அண்ட் தென் எதுக்காக வந்து ட்ரஸ்ட் வந்து செட்டப் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு மெயின்டைன் a degree of separation and then hunt for enhanced secrecy and then avoid tax in the guise of planning. ஃபர்ஸ்ட் வந்து மெயின்டைன் a degree of separation. டிகிரி ஆஃப் செப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பீப்புள் இன் சொசைட்டி.
எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ அக்கா, கேக்குதா? கேக்குதுடா. ஓகேக்கா. Business person set up private offshore trust to project a degree of separation from the personal assets. And this way he just insulates these assets from creditors. Insulate அப்படினாலே நம்ம என்ன சொல்லுவோம்? So insulatorனா something to cover something or protect something from creditors. அப்படிங்கிற creditorsங்கிறவங்க வந்து the one who gives or lends money for something. அவங்க கிட்ட இருந்து அசட்ஸை மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரஸ்ட்டை போய் வேற ஏதோ ஒரு வெளிநாட்டில் கொண்டு போயோ இல்லை நம்ம இந்தியாவிலேயே கூட அவங்க வந்து செட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ டு மெயின்டைன் அ டிகிரி ஆஃப் செப்பரேஷன். தென் ஹண்ட் ஃபார் என்ஹான்ஸ்டு சீக்ரசி. இப்போ வந்து வெளியே போய் ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க வந்து சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ அவங்க கிட்ட இருந்து வேற ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப லென்த்தியா இருக்கும். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கேன் டேக் மெனி மந்த்ஸ். ஸோ அது வந்து கேஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும். அதனால easily they can escape from this and then avoid tax in the guise of planning. இப்போ வந்து நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து they should not pay tax அப்படி நினைச்சேன்னு சொன்னா நான் வந்து அவங்கள ஒரு என்ஆர்ஐயா மாத்திரலாம். என்ஆர்ஐயா மாத்தினதுக்கு அப்புறமாட்டி அவங்க வந்து ஜஸ்ட் நான் ஒரு இப்போ ட்ரஸ்ட் வைக்கிறேன்னா அவங்க வந்து என்னோட பெனிஃபிஷியரியா தான் இருப்பாங்களே தவிர நடுவில் இருக்கிற அந்த மிடில் பர்சனா இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து பேர் வந்து அவங்க வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போக மாட்டாங்க. ஸோ அவாய்ட் டாக்ஸ் இன் த கைஸ் ஆஃப் பிளானிங். And then prepare for estate duty eventually, flexibility in a capital control economy, and then again secrecy. So first one என்னன்னா fear that estate duty அப்படிங்கிற ஒரு estate duty tax அப்படிங்கிறது வந்து 1985ல அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஃபியர்லயே வந்து ட்ரஸ்ட் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த எஸ்டேட் டியூட்டி டேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் கால்குலேட்டட் தி டைம் ஆஃப் டெத் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் whose property is going to be acquired by his or her successors. அப்போ இந்த எஸ்டேட் டியூட்டி டேக்ஸ் அப்படிங்கறத கட்ட போறவங்க வந்து என்னுடைய சக்சஸர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி செட்டிங் ட்ரஸ்ட் இன் அட்வான்ஸ் will protect the next generation from paying those tax. அப்புறம் வந்து 85% மோர் தேன் 3 decades வந்து இது வந்து கொஞ்சம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்குன்னு சொல்றாங்க. தென் ஃபிளெக்சிபிலிட்டி இன் அ கேபிட்டல் கண்ட்ரோல் எக்கனாமி. ஸோ இந்தியா வந்து ஒரு கேபிட்டல் கண்ட்ரோல் எக்கனாமி. $US அப் டு 2,50,000 வரைக்கும் மட்டும்தான் ஒருத்தரால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓவர் தேன் திஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுல இருந்து வெளியே வரதுக்காக பிசினஸ் பர்சன் வந்து ஒரு என்ஆர்ஐயா மாறிட்டாரு அப்படின்னு சொன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி தேர் இஸ் நோ நீட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் டு கன்சாலிடேட் அண்ட் அமெண்ட் தி லா ரிலேட்டிங் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வித் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் facilitating external trade and payments for promoting the orderly development and maintenance of foreign exchange market in India. அதோட தி டாக்ஸ் ரேட்ஸ் இன் ஓவர்சீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பர்சனல் இன்கம் டாக்ஸ் இன் இந்தியா விட 30% லோயரா தான் இருக்கு. அண்ட் தென் சீக்ரசி, அந்த டாக்ஸ் ஹெவன் சொல்லிட்டு நம்ம நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தோம்ல அந்த இடத்துலலாம் வந்து பிரைவசி லாஸ் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால வந்து அவ்வளவு சீக்கிரமா ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே ஈஸியா நமக்கு கிடைக்காது. எந்த ஒரு இன்ஃபேக்ட் இந்த இடத்துல இந்த ட்ரஸ்ட்டை வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்மளால நேம் கலெக்ட் பண்றது கூட ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். இந்தியன் டாக்ஸேஷன்ல வந்து சில நிழல் பகுதிகள்லாம் இருக்கு. அவங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்றாங்கன்னா பிளாக் மணி அண்ட் இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா என்ஆர்ஐஸா இருந்தா நம்ம வந்து வெளியே இருக்கிற அசட்ஸ்க்கு வந்து டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது.
After the Black Money and Imposition of Tax Act 2015 came into existence, resident Indians have to report their foreign financial interest. ஆனா NRIs பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ NRIs ஈஸியா கன்வெர்ட் ஆயிடுறாங்க அவங்க. Then IT department may consider an offshore trust to be a resident of India for taxation purpose if the trustee is an Indian resident. இதே மாதிரி இந்தியன் ரெசிடென்டா இருந்தா ஒன்னு, NRI இருந்தா வேற ஒன்னு. And in case where the trustee is an offshore entity or an NRI, if the tax department establishes this trustee is taking instructions from a resident India, then the trust may be considered a resident of India for taxation purposes. அந்த ட்ரஸ்டியிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து சாரி அந்த கண்ட்ரோல் மேனேஜர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து ட்ரஸ்டியிட்ட இருந்து வராது. ஸோ இந்த இடத்துல வந்து NRIயா மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவுமே ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ தீஸ் ஆர் சம் கிரே ஏரியாஸ் ஆஃப் இந்தியன் டாக்ஸேஷன் வேர் பீப்புள் கேன் ஈஸிலி எஸ்கேப் ஃப்ரம் டாக்ஸஸ். அண்ட் தென் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நமக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில ஆக்ட்ஸ் அண்ட் லாஸ் வேணும். அதுக்காக வந்து போத் இன்டர்நேஷனலி அண்ட் இன்சைட் இந்தியா லெஜிஸ்லேட்டிவ்லி நிறைய லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. சம் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் லாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து எப்படி என்னன்னா, இட் இஸ் a tax treaty signed between India and another country or countries. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இங்கேயும் இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க, அங்கேயும் இன்கம் டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி டபுள் டாக்ஸேஷன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது. ஸோ 2 or more countries வந்து சைன் பண்ணி வச்சு அந்த மாதிரி பீப்புள் மட்டும் கரெக்டா ஸ்பாட் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது என்னன்னா, இட் இஸ் த சிஸ்டமேட்டிக் அண்ட் பீரியடிக் கலெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பல்க் டாக்ஸ் பேயர்ஸ். யார் இன்ஃபர்மேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காவே கொடுத்துருவாங்க. சோர்ஸ் கண்ட்ரி வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேயருக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் இப்போ நம்மளும் சிங்கப்பூரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பல்க் டாக்ஸ் பேயரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம போய் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதான் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் ஃபாரின் அக்கௌண்ட் டாக்ஸ் காம்ப்ளைன்ஸ் ஆக்ட். இது என்னன்னா, இது வந்து ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். It compels the US citizens at home and abroad to file annual reports on any foreign account holding. வெளியில என்ன ஒரு அசெட் இருந்தாலுமே, என்ன ஷேர் நம்ம போட்டாலுமே அதை வந்து டோட்டலா ஒரு ரெக்கார்ட் மாதிரி சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது யூஎஸ்ல போட்டிருக்கிற ஒரு ஆக்ட். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் கோஆபரேஷன்ஸ். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா, த ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ். So Fugitive Economic Offenders Act 2018 என்ன சொல்லுதுன்னா, it empowers any special court to confiscate all properties and assets of economic offenders who are charging offenses and are evading prosecution by remaining outside the jurisdiction of Indian court. And then Central Goods and Services Tax. இது வந்து it sublimes all the taxes that are earlier applicable as central indirect taxes. Then Binomy Transaction Amendment Act. இது அப்புறம் Black Money and Imposition of Tax Act, Prevention of Money Laundering Act. இதெல்லாமே நமக்கே தெரிஞ்ச சில ஆக்ட்ஸ் தான். இவங்கெல்லாம் இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி பாண்டோரா பேப்பர்ஸ் எல்லாம் வராத அளவுக்கு, அப்படி ஒன்னே இல்லாத அளவுக்கு கொண்டு வரதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாமே. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாண்டோரா பேப்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் எனிஒன் எல்ஸ் நோ சம்திங் மோர் அபவுட் இட், தாராளமா சொல்லலாம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸ்னேகப்பிரியா, ரொம்ப கிளியரா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் போகலாம். சுபிக்ஷா ரெடியாடா? அக்கா ரெடிக்கா. ஓகேடா, பிரசன்ட் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், ஐம் சுபிக்ஷா ஃப்ரம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு நம்ம பை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான். அந்த பை வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, பை இஸ் கால்ட் ஆஸ் பை ஆஃப்டர் தி ஃபேமஸ் கிரீக் ஸ்கல்ப்சர் ஃபிடஸ், தி கிரியேட்டர் ஆஃப் டவரிங் ஆர்கிடெக்சரல் லேண்ட்மார்க்ஸ் லைக் தி பார்த்தினான் இன் Athens.
The symbol pi was apparently first used by American mathematician Mark Barr at the beginning of 20th century in commemoration of Greek sculptor Fides, who a number of art historians claim made extensive use of the golden ratio in the work. அதுக்கப்புறம் pi is also related like pizza. We can compare pi with the pizza. You multiply pi multiplied by the radius of square to find the area and multiply area after the height to find the volume. The volume of the pizza that has a nominal radius and height will of course be pi into z square into a. And strangely, if you enter pi to 2 decimal places in the calculator and look it into the mirror, you'll see it spells like pi. So such a simple concept, the ratio between the circumference of the circle and its diameter as a fraction that is simply 22/7, but as an actual number pi is unknowable. Pi is connected with the circle. For example, the probability that any two whole numbers among a random collection are relatively prime with no common factors is equal to 6 cover pi squared. Pi even enters into the Heisenberg uncertainty principle, the equation that defines how precisely we can know the state of universe. So pi is just an example of the magic of math. That's it. தேங்க்யூ சுபிக்ஷா. பையை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். சரி, ஓகே, இப்போ நம்ம வீக்லி சேலஞ்சோட எண்டுக்கு வந்துட்டோம். எவாலுவேஷன் மாஸ்டர் கௌதம். ஹலோ, கேக்குதா? கேக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டாஸ்க் மாஸ்டர் சிவானி வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணாங்க. அந்த புக் ரீடிங் ஹேபிட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற டாப்பிக்கு. உண்மையில அந்த டாபிக் ஒரு நல்ல டாபிக். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே புக் ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் அந்த புக் ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத பப்ளிக் ஸ்பீக்கிங்லேயே சொல்லியிருந்தது ஒரு டாப்பிக்காக எடுத்தது நல்ல விஷயம். அண்ட் அந்த சொன்ன விதம் லைக் எப்படி சொல்றது, ஒரு எம்பத்தட்டிக்காக சொன்னாங்க. அவங்க ஒன்று சொல்லும் போதும் வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாளேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த சொன்ன ஒரு பாயிண்ட் கண்டிப்பா வந்து எனக்கு ரொம்ப சூட் ஆச்சு. நம்ம வந்து கரெக்டான நம்ம புக்கை சூஸ் பண்ற வரைக்கும் நம்மளால ஒரு ரீடர் ஆகவே முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா நான் எப்போதுமே எதனா ஒரு புக் எடுத்தேன்னா பாய் தான் படிப்பேன், அப்படியே விட்டுருவேன். ஏன்னா நான் எடுக்கிற புக்லாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ரொம்ப எம்பத்தட்டிக்கா இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு எந்த 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 தயக்கமும் இல்லாம அப்படியே தெளிவா அப்படியே அழகா ஃபுல்லா கிளியரா போனாங்க. நிறுத்தி நிதானமா பொறுமையா அண்ட் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் இட் அபவுட் தி பப்ளிக் ஸ்பீக்கிங். தென் புக் ரிவ்யூ கிளாடிஸ் ப்ரைட் அண்ட் ப்ரீஜஸ்டிஸ் அப்படிங்கிற புக்கை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. கிளாடிஸ் பண்ணதுல ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று, கேரக்டர் வந்து நிறையா இருந்துச்சு, இருந்தாலுமே ரொம்ப குழப்பிக்காம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாடிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுல. அண்ட் இன்னொன்று நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் என்னோட சஜஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் நிறையா வந்து ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணீங்க. அதுக்கு பெட்டர் நீங்கள் தமிழில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது மேபி ஒரு இங்கிலீஷ் நாவலாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. தென் வந்துட்டு தட்ஸ் இட் அபவுட் இட். அப்புறம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாமே. பட் வந்து அவங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து நிறைய ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணீங்க, தென் போக போக வந்து கரெக்டாக வந்து உங்கள் ஃப்ளோலே போனீங்க. கரெக்டாக கடைசியிலாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எண்டிங் சொன்ன விதம் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி கிளாசிக் நாவல்ஸ்லாம் பிடிக்குன்னா இது நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொன்னது அது நல்லா இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் இட் அபவுட் தி புக் ரிவ்யூ. தென் ஸ்னேகப்பிரியா டாபிக் டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னேகப்பிரியா பண்ணதில் பிடிச்சது வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். இதை பற்றி உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கான்ட்டு. அண்ட் இது நான் ஜென்ரலாக எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த மாதிரி எதனா கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் அதை ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது, பேண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு. நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணினேன், எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். அண்ட் வந்து இதை வந்து டாபிக் டிஸ்கஷன் மட்டும் இல்லை, எல்லாருமே பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் மட்டும் தனியாக வந்து பேசிட்டு போகிற ஃபீல் இருக்காது, எல்லாருமே சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும். பரவாயில்ல, எல்லாம் கவனிக்கிறாங்க, நம்ம இவங்களுக்கு இன்னும்
கண்டென்ட் நல்லா தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வரும். அண்டு ஸ்லைட்ஸ்லாம் நல்லா போட்டிருந்தீங்க, அந்த வேர்டிங்ஸ் வர்றது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்னோட சஜஷன் என்னன்னா வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வேர்டிங்ஸாக போடாமல் கொஞ்சம் பிக்சர்ஸும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதான். கண்டிப்பாக இது ஒரு வேகான டாபிக், அது உங்களுக்கே தெரியும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சஜஷன். இது இல்லாமல் வந்துட்டு கண்டென்ட் ஸ்டார்டிங்கில் போட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு கண்டென்ட் தெளிவாக போட்டிங்கன்னா இதெல்லாம் வரிசையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு போகும்போது. அந்த கண்டென்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணால் சம்மரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சம்மரி இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு கிஸ்ட் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ரீச் ஆகும் கரெக்டாக. தென் தட்ஸ் இட். மிச்சபடி சூப்பராக இருந்துச்சு. கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே இல்லை. பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கு எனக்கு. என்ன அதை பற்றி நான் சர்ச் பண்ணேன்னா கண்டிப்பாக அதில் நல்ல வெல்வெஸ்ட் ஆகிடுவேன். தட்ஸ் இட் அபவுட் தி டாபிக் டிஸ்கஷன். அண்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் வந்து சுபிக்ஷா சுபிக்ஷா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எப்போதுமே வந்து இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா எப்போதுமே டைமுக்கு வந்துருங்க. பிகாஸ் நீங்கள் முன்னாடியே பண்ண வேண்டியது அண்ட் லாஸ்ட்டில் உங்களுக்கு அலாட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டைமுக்கு நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. ஏன்னா இப்போது நீங்கள் என்ன டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ண முடியும். நீங்கள் டைமுக்கு வராமல் இல்லை டக்குன்னு நீங்கள் இப்போ வந்தோடனே நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியாது. ஐயோ பண்ண முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்கும். நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது பேச முடியாமல் போயிடும். ஸோ எப்போதுமே வந்து கண்டிப்பாக தெரியுது உங்களுக்கு ஏதோ வேலை இருந்திருக்கு, அதனால தான் உங்களால் டைமுக்கு வர முடியலன்னு. பட் இனிமேட்டு கரெக்டாக கீப் அப் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் பற்றின ஃபேக்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஜென்ரலாக வந்து எப்போதுமே சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு பிபிடி போட்டு நிறையா பண்ணுவாங்க. லைக் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் பண்ணது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சிங்கிள் டாப்பிக்காக எடுத்து அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, அது நல்லா இருந்துச்சு. பட் வந்து இன்னும் நிறையா சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன சஜஷன். அவ்வளோதான். ஓகே, என்னோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். பாசிட்டிவ்ஸ்லாம் வந்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் கீப் அப் பண்ணிக்கோங்க ஃபியூச்சரில். அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டிஎம்ஓடி டாஸ்க் மாஸ்டர் ஆஃப் தி டே. டிஎம்ஓடி நம்ம ஹன்சிகா அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டிப்பிக்கல் கோட்டோட ஆரம்பித்தாங்க. அந்த என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படிங்கிறத விட நம்ம வாழ்க்கை வந்து இப்படியாவது இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக ஒரு டிப்பிக்கலான ஒரு கோட். அது எல்லா லைஃபுக்குமே அப்ளை ஆகிற கோட்டு. எப்போதுமே நம்ம லோவாக ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் ஓகே நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று நினச்சி போனோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ரிடில்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னியாகவும் இருந்துச்சு, அண்ட் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அண்டு நைஸ். அண்ட் என்னோட இன்னொரு சஜஷன் என்னன்னா எல்லாருமே கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறது. ரிடில்ஸ்லாம் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. பட் அதுலேயுமே ஃபியூ பீப்புள்ஸ் தான் ஆன்சர் பண்ணீங்க. எல்லாருமே கொஞ்சம் பண்ணீங்கன்னா இன்னும் இன்ட்ராக்டிவாக சூப்பராக போகும் வீக்லி சேலஞ்ச். அண்ட் இந்த வீக்லி சேலஞ்ச் சூப்பராக போயிருந்துச்சு. அண்ட் சஜஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவோம். தேங்க்யூ கௌதம். இவ்வளோ டீட்டெயில்டான எவாலுவேஷனை நான் இப்போ தான் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவ் மட்டும் இல்லாமல் நெகட்டிவும் சேர்த்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஓகே, இப்போ நான் வந்து ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன்.